சிவகாசியில் செவித்திறன் குறைபாடு உடைய அரசு பள்ளி மாணவனுக்கு செவித்திறன் கருவி வாங்க முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் மகாலட்சுமி தம்பதியின் மகன் நந்தகிஷோர் செவித்திறன் குறைபாடு உடைய நிலையில் அரசு பள்ளியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் மாணவனின் நிலையறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாணவனின் பெற்றோரை அவரது இல்லத்திற்கு வரவழைத்து மாணவனுக்கு செவித்திறன் கருவி வாங்க 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கினார். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி 80% காது கேட்கும் திறனில்லாத நந்தகிஷோருக்கு தனது முயற்சியில் அறுவை சிகிச்சை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சிவகாசி ரிசர்வ் லைன் கோபுரம் காலனியில் செல்வ விநாயகர் கோயில் திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 50,000 ரூபாயை கோயில் நிர்வாகத்திடம் வழங்கினார்.